வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிசோனிக்குடைய ஒரு 8 இன்ச்சு சப்வூஃபர் தான் பார்க்க போகிறோம். இதோடைய வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 வாட்ஸ் தான் இதோட பீக் பவர். இதோட ஆர்எம்எஸ் அவங்க மென்ஷன் பண்ணலை. இதோடைய பார்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா GS 1200 அப்படிங்கிறது தான் இதோடைய பார்ட் நம்பர். இந்த பாக்ஸோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். பிலோ 80 ஹெட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொஃபஷனலான லைவ் சவுண்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் இந்த பாக்ஸில் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஜிசோனிக்குடைய 8 இன்ச்சு சப்வூஃபர். ஸோ இதோட ஃப்ரண்ட் லுக் இது நமக்கு பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது 90 சப்வூஃபர் போலே தான் இருக்குது. ஸோ அந்த லெட்டர்ஸ் மட்டும் ஜிசோனிக் அப்படிங்கிற அந்த லெட்டர்ஸ் மட்டும் அதில் இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட் லுக்கில் ஏதாவது 90 அப்படி தான் நினைப்போம். ஸோ இது இருந்தாலும் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது. ரெட் கலரில் கொஞ்சம் அட்ராக்டிவான கலராக கொடுத்துருக்காங்க. நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மேக்னெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜிசோனிக் சப்வூஃபரோடையும் பஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா GS கேட்டகரி. இதோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1200 வாட்ஸ். ஸோ இப்படி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் 90 மாதிரியே தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஜிசோனிக்குடைய ஃபஸ்ட்டு சப்வூஃபர்னு நினைக்கிறேன் செப்பரேட்டாக தரது. ஸோ நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் செப்பரேட்டாக சப்வூஃபர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எனக்கு ஒரு அண்ணா இதை கொடுத்தாங்க. ஸோ அதை நான் வீடியோவாக பண்ணுறேன். கையில் தூக்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ நல்ல பெரிய மேக்னெட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இதை செக் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியும் இது எப்படி இருக்குன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சீல் பண்ணலை. ஸோ மற்றபடி பேப்பர்ஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது.